ஒரு பெரிய பழைய களஞ்சிய வீடு. இரவு வந்தாலே எலிகளுக்கு திருட்டுத் திருவிழா. ஆனா அந்த சந்தோஷம் நீடிக்கவே இல்ல. ஏன்னா ஒரு பெரிய கொஞ்சம் திமிரு பிடிச்ச பூனை. நடந்தா சத்தமே இல்ல. பார்த்தாலே உயிர் உறையிற மாதிரி. ஒரு நாள் எலிகளெல்லாம் கூடி பெரிய கூட்டம் போட்டாங்க. இந்த பூனைய எப்படி சமாளிக்கிறது? திருட்டு போனாலே நம்மள பிடிச்சிடுறாளே. அப்போ ஒரு யோசனை வந்தது. பூனையின் கழுத்துல மணி கட்டிட்டா எப்படி? எல்லா எலிகளும் சூப்பர் ஐடியான்னு கத்துனாங்க. ஆனா ஒரே கேள்வி, மணி யார் கட்டுறது? அந்த நேரம்தான் கூட்டத்துக்குள்ள இருந்து ஒரு குட்டி எலி மெதுவா முன்னாடி வந்தது. அவளோ சின்ன பொண்ணு. கண் மட்டும் தைரியமா ஜொலிச்சுது. நான் கட்டுறேன்னு சொன்னதும் மொத்த கூட்டமே ஷாக். நீ கட்ட போறியா? நீயா? அது பூனடா. குட்டி எலி சிரிச்சுக்கிட்டே மணியை எடுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சது. பூனை தூங்கிட்டு இருந்த இடத்துக்கு மெதுவா மெதுவா நடந்து போச்சு. போன திமிர்ல பூனை கண் திறந்து கேட்டது. ஏய், நீ ஏன் இங்க வந்த? குட்டி எலி பயப்படல. அமைதியா சொன்னது. உங்களுக்கு ஒரு அழகான மாலை கொண்டு வந்திருக்கேன். கழுத்துல போட்டா ரொம்ப அழகா தெரியும். பூனைக்கு கொஞ்சம் பெருமை. அப்படியான்னு நினைச்சு, சரி போட்டு பார்ன்னு சொன்னது. அடுத்த நொடி டிங் டிங் மணி சவுண்டு. பூனை சிரிச்சது. இந்த சவுண்டு நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மணியோட நடந்து போச்சு. அந்த பூனை போனதும் எலிக்கூட்டம் முழுக்க கூச்சல், கைத்தட்டல், சந்தோஷம். அந்த குட்டி எலியை தூக்கி வைத்து கொண்டாடினாங்க. அப்போ எல்லா எலிகளுக்கும் புரிஞ்சது. பலம் இருந்தாலே தைரியம் இல்ல, புத்தியும் துணிச்சலும் இருந்தா பெரியவங்களையும் வெல்லலாம்.